காட்சி 1. ஏஞ்சல் வீடு. ஏஞ்சல், ஏஞ்சல், எவ்வளோ நேரமா கத்திட்டு இருக்கேன். என்னதான் பண்ணிட்டு இருக்கா இவ? ஏய், கூப்பிட்டுட்டே இருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்க? எப்ப பார்த்தாலும் அந்த போனே கதின்னு இரு. என்னம்மா இப்போ என்ன? உங்களுக்கு வேலை தானே செய்யணும். நீங்கள் போங்க, நான் வரேன். ஆமா, இந்த வாயெல்லாம் நல்லா பேசு. காலம் மாறுது, வருஷம் மாறுது, ஆனா நீ மட்டும் மாறவே மாட்டேங்கிற. ஆமாம், நீங்கள் மட்டும் உங்கள் புலங்களை மாற்றிட்டீங்க போல. என்னை மட்டும் குறை சொல்கிறீங்க. இந்த புது வருஷத்தில் எனக்கு என்ன வாங்கி தந்தீங்க? இதை மட்டும் கரெக்டாக கேட்டுரு. சரி இரு, உனக்கு ஒரு gift வாங்கி வச்சிருக்கேன். என்னதானே திட்டிக்கிட்டே இருந்தாலும் இந்த விஷயத்தில் நீ கிரேட்மா. ஐ அப்ரிஷியேட் யூ. புகழ்ந்ததெல்லாம் போதும். அம்மா அம்மா, என்ன கிஃப்ட்னு சொல்லுங்கம்மா. பறக்காத, ஒரு நிமிஷம் இரு, வரேன். என்ன கிஃப்டாக இருக்கும்? ஒரு வேளை ஸ்கூட்டியாக இருக்குமோ, இல்லை கோல்டு செயினாக இருக்குமோ? இல்லை இல்லை, ஐஃபோனாக தான் இருக்கும். சரி சரி. ஏஞ்சல், இந்த உன் gift. என்னம்மா இது? ஐஃபோன் போச்சா? இதை போய் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. நீ ஒழுங்கா பைபிளை படிச்சு முடிச்சிட்டேன்னா அம்மா நீ என்ன கேட்டாலும் வாங்கி தருவேன். இந்தா புடி. பைபிள். நான் ஒன்று கேட்டால் இவங்க ஒன்று வாங்கி தராங்க. இப்போவே வாங்கி தரல, இதை படித்தா மட்டும் வாங்கி தந்துடுவாங்களா? இதை பார்த்தாலே பிடிக்கல, கோவம்தான் வருது. ஏய், யாரு நீ? நான் தான் பைபிள். நீ அட்டை போட்ட புக்கு மாதிரி தானே இருப்ப, இப்போ என்ன வேற மாதிரி இருக்க? என்ன பண்றது, உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் இப்படி தானே வந்து பேச வேண்டியது இருக்கு. இப்போ நீ என்ன பண்ண போற? நான் தான் பேசுகிற பைபிள். எனக்கு ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் எல்லாமே தெரியும். பைபிளை பற்றி நீ என்ன கேள்வி கேட்டாலும் எனக்கு தெரியும். ஒருவேளை நீ பைபிள் படிக்க மறந்தாலும் நானே உன்னை எழுப்பி விட்டு பைபிள் படிக்க வைப்பேன். எம்மாடி, இது என்ன புதுசாக இருக்கு? எதுவாக இருந்தாலும் எல்லாம் நல்லதுக்கு தான். சரி, எனக்கும் ஒரு ஃப்ரெண்டு கிடைச்ச மாதிரி ஆச்சு. காட்சி 2. இடம் ரீல்ஸ் ரேகாவின் வீடு. இங்க பாருங்களேன், நைட் ஃபுல்லாக என்னை யூஸ் பண்ணிட்டு அவ நல்லா தூங்கிட்டு இருக்கா. என்னை கொஞ்ச நேரமாக சும்மா இருக்க விடுறாளா? காலங்காத்தாலே காது கிழிற மாதிரி அலாரத்தை செட் பண்ணிட்டா. நான் நாயா கத்திட்டு இருக்கேன், அவ பேயா தூங்கிட்டு இருக்கா. ஏய் ஏந்திரிடி. ஐயோ, டைம் ஆயிடுச்சே. இந்த ரீல்ஸ் ரேகாவோட ரீல்ஸை பார்க்க ஃபேன்ஸ் எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்களே. ஃபோனை எடு, ரீல்ஸை போடு. என்னாச்சு? ஃபோன் ஹேங் ஆகுதே. எம்மா தாயே, முதல்ல ப்ரெஷ் பண்ணிட்டு வாம்மா, முடியலம்மா. நான் சாப்பிடும் போதே ப்ரஷ் பண்ண மாட்டேன், ஃபோன் பார்க்க ப்ரஷ் பண்ணிடுவேனா? முதல்ல ரீல்ஸை போடணும், மற்றதெல்லாம் அப்புறம்தான். Low battery, please charge. இப்பயாச்சும் விடாமா, பேட்டரி லோ ஆயிடுச்சுமா. ஐயோ, பேட்டரி லோவாயிடுச்சே. ஓகே, சார்ஜ் போட்டுக்கிட்டே பார்ப்போம். எப்போ பார்த்தாலும் நீ தானடி ஃபோன் பார்க்குற, எனக்கும் கொஞ்சம் ஃபோன் தா. ஏய், தர முடியாது, போடி. அப்பா எனக்கும் தான் சேர்த்து வாங்கி கொடுத்தாரு. ஏய், ஒழுங்கா போயிடு, இல்லைன்னா உன் குடுமியை பிச்சிடுவேன். அம்மா இவளை பாருங்கம்மா, ஃபோனே தர மாட்டேங்கிறா. ஏண்டி, எவ்வளோ பாத்திரம் கிடக்கு, பாத்திரத்தை தேய்க்காம அந்த ஃபோனை தேய்ச்சிக்கிட்டு இருக்க. போய் பாத்திரத்தை தேய்ப்போ. இந்த மனுஷன் ஒரு ஃபோனை வாங்கி கொடுத்துட்டு ஃபாரினுக்கு போயிட்டாரு. இந்த ரெண்டும் சேர்த்து என் உசுரை வாங்குதுங்க. இந்த ஃபோனால தானே இவ்வளோ பிரச்சனை. கொண்டாடி அதை. நான் என்னடா பண்ணேன்? ஓசில ஏசி ரூம்ல இருந்தேன், காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து இந்த அடி அடிக்கிறீங்களே. ஐயோ அலெக்சாண்டர் ககம்பல், எல்லாம் உன்னாலதாயா. காட்சி 3. இடம் பூங்கா. ஏய் ஏஞ்சல், ஏண்டி சோகமா வர? ஒன்றும் இல்லையடி, எங்கள் அம்மா ஐஃபோன் வாங்கி தருவாங்கன்னு நினச்சேன். கிஃப்ட்டுன்ற பேரில் இந்த பைபிள் வாங்கி கொடுத்துட்டாங்க. அதான் எங்கே போனாலும் இதை கூட்டிகிட்டே அலையிறேன். கிஃப்ட்டுன்ற, ஐஃபோனுன்ற, பைபிளுன்ற, கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லு. எங்கள் அம்மா எனக்கு பைபிள் வாங்கி கொடுத்தாங்க. நான் அது கோவத்தில் வீசி எறிஞ்சேன். அது இப்படி மாறிடுச்சு. இது பேசுகிற பைபிள், இதுக்கு எல்லாமே தெரியும். பேசுகிற பைபிளா? உன் பேர் என்ன? உன் ஊர் என்ன? உன் அப்பா அம்மா யாரு? நீ எங்கேருந்து வர?
என்னடா இவ அதுகிட்ட போய் போலீஸ்கார மாதிரி விசாரிச்சுட்டு இருக்கா? நான் தான் பைபிள். என்னை பற்றி சொல்கிறேன். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வரையறுக்கிறதாயும் இருக்கிறது. எபிரேயர் 4:12. எல்லாரும் பைபிள்ல இருக்க பேரை தான் வைப்பாங்க. ஆனா நீ பைபிள்னே பேர் வச்சிருக்க. ரொம்ப பரிசுத்தமோ? ஆமாங்க, எனக்கு பரிசுத்த வேதாகமம்னு இன்னொரு பேரும் கூட இருக்கு. இந்த பைபிளுக்கு எல்லாமே தெரியும் போல இருக்கே. இந்த மாதிரி பேசுற பைபிள் வேற யார்கிட்டயாவது இருந்திருக்கா? இல்லையே. அப்போ நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கு, அப்படிதானே? அப்படிதான் நினைக்கிறேன். இப்ப பாரு, இதை வச்சு இந்த ரீல்ஸ் ரேக்கா எப்படி ட்ரெண்ட் ஆகுறேன்னு. ஏய், இதை வச்சு நீ என்னடி பண்ண போற? இதை வீடியோ எடுத்து போட்டு விட்டா எப்படி வைரலாக போகுதுன்னு பாரு. மறுபடியும் நம்ம தானா? இன்னைக்கும் என்னெல்லாம் நம்ம பண்ண போறான்னு தெரியலையே. இது வரைக்கும் நான் மட்டும்தான் இவகிட்ட பாடுபட்டேன். இப்ப புதுசா வேற ஒண்ணு வந்துருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ரீல்ஸ் ரேக்கா. இது வரைக்கும் நீங்க உலகத்துல 7 அதிசயம் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறது 8வது அதிசயமா இருக்க போகுது. நீங்க பேசுற பொம்மைய பார்த்துருப்பீங்க, பேசுற கிளிய பார்த்துருப்பீங்க, ஏன் பேசுற ரோபோட்டை கூட பார்த்துருப்பீங்க. ஆனா இப்போ நீங்க பார்க்க போறது பேசுற பைபிள். இதுக்கு பைபிள்ல இருக்க எல்லாமே தெரியும். பைபிள்ல இருந்து என்ன கேள்வி கேட்டாலும் இது டக்கு டக்குன்னு பதில் சொல்லும். பைபிள் ஒரு ஹாய் சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. பாத்தீங்களா? இந்த அரிய வகை அற்புதத்தை நேர்ல பார்க்கணும்னு நினைச்சா நாளை காலை 10 மணிக்கு நம்ம நித்திய கிருபை சர்ச்சுக்கு மறக்காம வந்துடுங்க. ஆல் ஆர் வெல்கம். ஏஞ்சல், இதை அப்லோட் பண்றேன். இப்ப பாரு இந்த வீடியோ எப்படி வைரல் ஆகுதுன்னு. என்னடி நித்திய கிருபை சர்ச்சுன்னு சொல்லிட்ட? பாஸ்டர் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. நம்ம பாஸ்டர் தானே, சொல்லிக்கலாம். அதுவும் பைபிள். பைபிள்னா பாஸ்டருக்கு ரொம்ப பிடிக்குமே. ஏய் பைபிளே, நீ பரலோகத்திலே இருந்திருக்கலாம். நல்லா மாட்டின போ. காட்சி 4, நித்திய கிருபை ஆலயம். பைபிளை பார்க்க வந்திருக்கும் பரிசுத்தவான்களே, பைபிளே படிக்காத வாலிபர்களே, அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கும் சிறுவர்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பது உங்கள் ரீல்ஸ் ரேகா. அக்கா, அந்த பைபிள் போட்டிருக்க ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமாண்டி, இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் பரலோகத்துக்கு போன பிறகு ஏசப்பா நம்மளுக்கு கொடுப்பாரு. நல்லா டிசைனாக பார்த்து வாங்கிக்கலாம். இப்போது நம் மத்தியில் நம் தொகுதியை சார்ந்த எம்எல்ஏ அவர்கள் பைபிளை பற்றி பேச வருகிறார். எல்லோரும் கரங்களை தட்டி அவரை வரவேற்போம். அனைவருக்கும் வணக்கம். இந்த கூடைக்கு வந்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பைபிளை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், பைபிளுக்கு 3 எழுத்து, பைபிளில் இருக்கும் இயேசுவுக்கு 3 எழுத்து, இயேசு சுமந்த சிலுவைக்கு 3 எழுத்து, சிலுவையில் கிடைத்த கிருபைக்கு 3 எழுத்து, நன்மைக்கு 3 எழுத்து, வாழ்வுக்கு 3 எழுத்து, ஜீவனுக்கு 3 எழுத்து, தயவுக்கு 3 எழுத்து, கடைசியாக நன்றி என்ற 3 எழுத்துடன் என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போது நாம் எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பைபிள் நம்ம கிட்ட பேச போகுது. கரங்களை தட்டி வரவேற்கலாம். எல்லாரும் என்னை பார்க்க வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் என்னை ஏதோ புதுசாக பார்க்குற மாதிரி பார்க்குறீங்க. இதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் நான் எப்போவும் உங்கள் கூட தான் இருக்கேன். அப்படி இருந்தும் என்னை யூஸ் பண்ணவே மாட்டேன்றீங்க. இன்றைக்கி எல்லாரும் என்னை ஆச்சரியமாக பார்க்குறீங்களே, நான் எப்படி உருவானேன்னு உங்களுக்கு தெரியுமா? தேவனாகிய கர்த்தர் எத்தனையோ தேவனுடைய மனுஷங்களை பயன்படுத்தி தம்முடைய ஆவியானவரால் ஏவப்பட்டு என்னை பற்றி எழுத வச்சாரு. எத்தனையோ பேர் உயிரையும் கொடுத்தாங்க. எத்தனையோ பேர் எத்தனையோ பாடுகளை அனுபவித்து, எவ்வளோ பாடுகளையும் அவமானத்தையும் சுமந்து, எத்தனையோ வேதனைகளையும் கடந்து, எவ்வளோ கஷ்டப்பட்டு உருவான நான் இன்னைக்கு உங்கள் கையில் ஒரு விளையாட்டு பொருள் மாதிரி இருக்கேன். சிலர் என்ன லைப்ரரியில் இருக்கிற ஒரு புக்கு மாதிரி தான் நினச்சிருக்கீங்க. சிலர் உங்களுக்கு கஷ்டம் வந்தாதான், எதனா ஒரு
பிரச்சனை வந்தால் மட்டும் என்னை தேடுறீங்க, என்னை படிக்கிறீங்க. சிலர் என்னை கையில் வச்சிருக்கீங்க, ஆனால் வசனத்தை விட அதிகமாக குறை தான் பேசுகிறீங்க. சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் நாள் ஃபுல்லாக ஃபோனை பார்க்குறீங்க. அரை மணி நேரமாவது என்ன படிக்கிறீங்களா? அப்படியே படித்தாலும் அடுத்த நிமிஷமே மறந்து போயிடுறீங்க. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒளிந்து போகாதுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. உங்கள் வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களும் என்கிட்ட இருக்குது. இன்றைக்கு நிறைய பேருக்கு என்னை படிக்கவே போரிங்காக இருக்குது. நீங்கள் அவமதிக்கிறது என்ன இல்லை, வார்த்தையாகி இயேசுவை தான். உங்களை தயவு செஞ்சு கேட்குறேன், இனிமேலாவது என்னை எடுத்து யூஸ் பண்ணுங்க, என்னை எடுத்து படிங்க, என் வார்த்தையை கை கொள்ளுங்க. அப்படி நீங்கள் செய்யும்போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கைக்கு வச்சிருக்கிற சகல ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.